வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அரசியல்வாதிகள் முக்கியமான சில கிரகங்களிடம் சமாதானம் செய்து கொள்வது நல்லது. அப்பொழுதுதான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தலைமையை வாங்க முடியும், தலைமையை பொறுப்பேற்று நடத்தவும் முடியும். அரசியல் வெற்றி பெற தலைமை ஏற்று நடத்துவதற்கு உண்டான செயல்பாடுகளில் சூரியன், சந்திரன், வியாழன், சனி ஆகிய கிரகங்களுடைய பார்வை தீட்சண்யம் நீங்கள் பெற வேண்டும். அவருடைய அருளாசி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செயல்படலாம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. அரசியலில் பெரும்பாலும் சதுரங்கத்துடன் ஒப்பிடப்படுகிறது. காரணம், இரண்டு விளையாட்டுகளிலும் ஒரு நபர் ஒரு படி முன்னேறுவதற்கு முன் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் மற்றும் சூழ்நிலையிலிருந்து செயல்பாடுகள் இருக்க வேண்டும். எந்த ஒரு நடவடிக்கையும் அவரின் வெற்றியை தோல்வியாக மாற்றும். அதுபோல அரசியலில் தொடர்ந்து பதவி வகிப்பது எவருக்கும் எளிதானதல்ல. இருப்பினும் அரசியலில் புகழை பெற ஒருவருக்கு பெரும் அதிர்ஷ்டமும் தேவையாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நபரின் கடின உழைப்பு மற்றும் நட்சத்திர நிலை ஆகியவை குறிப்பிடத்தக்க பங்கை செயல்படுத்துகின்றன. அதனால் அந்த நபர் தனது வாழ்வில் அரசியலில் தலைமைத்துவத்தை அடைந்து வெற்றி பெறுகிறார். அரசியலை அனுபவிக்க வேண்டுமானால் அரசியல்வாதிகள் கீழ்கண்ட இந்த கிரகங்களை சமாதானப்படுத்தி அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. சூரியன், சோதனத்தில் சூரியன் சக்தி, தலைமை மற்றும் மரியாதை ஆகியவற்றின் கிரகமாக அறியப்படுகிறார். ஒரு அரசியல்வாதியின் ஜாதகத்தில் சூரியனின் வலுவான நிலை அவரை அரசியல் பெரிய பெயரை உருவாக்குகிறது மற்றும் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு அவர்கள் முன்வந்து நிற்கிறார்கள். மேலும் அவர்கள் உயர் பதவியில் இருக்கிறார்கள். மாறாக அவரது ஜாதகத்தில் சூரியன் நிலை பலவீனமாக இருந்தால் அரசியலில் பல முயற்சிகள் செய்தாலும் வெற்றி கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் மக்கள் மத்தியில் பெரிய பெயரை உருவாக்க தவறுகிறார்கள். அதுபோல நேரத்தில் பலவீனம் உடைய ஜாதக மக்கள் சூரியனை பலப்படுத்த வேண்டும். ஜாதகத்தில் சூரியன் நிலையை பலப்படுத்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் நீர் வார்த்து அர்ச்சனை செய்து அவரை வந்தனை செய்யுங்கள். அவ்வாறு செய்ய நீங்கள் சிவப்பு சந்தனம், சிவப்பு மலர்கள் மற்றும் செப்பு பாத்திரத்தை பயன்படுத்தலாம். அர்க்கியம் செய்யும் பொழுது சூரிய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஓம் சங்கர சூரிய நாராயண போற்றி என்ற மந்திரத்தை ஜபிப்பது நலமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியன் கோவிலுக்கு சென்று கோதுமையை தானம் செய்யலாம். கோதுமை இனிப்பு பொருள்களை கொடுத்து குழந்தைகளுக்கும் பசுவுக்கும் கொடுத்து அவருடைய ஆசையை பெறுவது நல்லது. அடுத்து சந்திரன். 9 கிரகங்கள் சந்திரன் பார்வையாளர்கள் அல்லது பொதுமக்களை குறிக்கிறது. பிறப்பு அட்டவணையில் சந்திரன் வலுவான நிலை ஒரு ஜாதகரை பிரபலமாக்கிறது மற்றும் அவர்களுக்கு பொதுமக்களின் ஆதரவை வழங்குகிறது. இருப்பினும் ஜாதகத்தில் சந்திரன் நிலை வலுவாக இல்லாவிட்டால் அந்த ராசி மக்கள், அரசியல்வாதிகள், பார்வையாளர்களின் மக்களின் ஆதரவை பெற முடியாது. ஒரு அரசியல் துறையில் வெற்றி பெற ஒரு ஜாதகருக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு மன ரீதியாக வலுவாக இருக்க வேண்டும். அந்த வலுவை கொடுப்பது அவருடைய உடன் இருக்கும் மக்கள் தான், அந்த பார்வையாளர் தான். அதேபோல் சந்திரன் நிலை பலவீனமாக இருந்தால் அந்த நபர் அரசியலில் நீண்ட காலம் வாழ முடியாது. ஆகவே பலவீனமான நிலையில் உள்ள ஜாதகர்கள் சந்திரனை வலுப்படுத்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்து பால் பிரசாதம், பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். திங்களன்று அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாகும். நமச்சிவாய மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்து செய்வதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். திங்கட்கிழமைகளில் வெண்ணிறை ஆடை அணிந்து உங்கள் மக்களை, உங்கள் கீழ் உள்ளவர்களை வசீகரிக்க உங்களால் முடியும். பால் பாயசம் செய்து உங்களுடைய தொண்டர்களுக்கு, மக்களுக்கு தாருங்கள். யாவும் நலமாகும். அடுத்து குரு பகவான். 9 கிரகங்களில் குரு பகவான் ஒரு சிறப்பு நிலையை கொண்டுள்ளது. பதவிக்கு உரியவராக அவர் இருக்கிறார் மற்றும் கடவுளின் தேவர்களின் கணவனாகவும் அவர் அழைக்கப்படுகிறார். சோதனத்தில் ஒரு நல்ல மற்றும் சாதகமான கிரகமாக இவர் அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தின் கிரகமாகிறார். சொத்துக்களுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது. பிறந்த ஜாதகத்தில்
குருபகவான் உருவாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மரியாதையும் அது சார்ந்த உயர் பதவிகளும் கிடைக்கும். அரசியல் ஈடுபவர்களுக்கு விழாவின் ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் விழாவின் தாக்கத்தால் அரசியல் ஈடுபவர்களுக்கு மரியாதையும் புகழும் கிடைக்கும். மாறாக விழாவின் ஜாதகத்தில் பலவீனமான நிலையில் இருந்தால் அந்த நபரின் பெயரும் புகழும் படிப்படியாக அரசியல் துறையில் மோசமடைந்து அரசியலிருந்து அகற்றப்படுவார்கள். குரு பகவானை வலுப்படுத்த வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வணங்குவதும் விஷ்ணு பகவானை வணங்கி பிரார்த்தனை போது வாழைப்படம் நிவேதனம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுங்கள். மற்றும் எப்பொழுதும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யுங்கள். குருவின் நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். உங்களுடைய ஆசிரியர் வயது முதிர்ந்தவர்களை பார்த்தால் அவருடைய பாதம் தொட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கல். யாவும் உங்களுக்கு நலமாகும். அடுத்து சனி பகவான் சோதிட சாஸ்திரத்தில் நீதியின் கடவுள் மற்றும் பலன்கள் அளிப்பவர். தர்ம கர்மாதி ஸ்தானத்துக்கு உரியவராக இருக்கிறார் சனி பகவான். ஆகவே அவர் நீதி, ஒழுக்கம் மற்றும் கர்மாவின் கிரகமாக அறியப்படுகிறார். இவர் அரசியல்வாதிகளுக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை கர்மாக்களின் அடிப்படையில் முடிவுகளை வழங்குகிறார். ஜாதகத்தில் சனியின் வலுவான இடத்தை பெற்ற ராசி மக்கள் அரசியல் துறையில் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள், மேலும் மேலோங்கி வளர்கிறார்கள். இந்த மக்கள் சரியான மற்றும் நியாயமான முடிவுகளை எடுக்கிறார்கள். சனி பகவானின் ஆசையால் அரசியலில் ஈடுபடுபவர்கள் பெரும் வெற்றி அடைகிறார்கள். சனி பகவான் ஒருவரிடம் கருணை காட்டினால் அரசியலில் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது, கீழே தள்ள முடியாது. அவர்கள் செய்த கடின உழைப்பின் முழுமையான பலன்களை அவர்கள் பெறுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நன்மையை தவிர துரோகத்தை செய்ய விருப்பப்பட மாட்டார்கள். சனி பகவான் உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். மறுபுறம் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் சனி ஒரு அசுபமான அல்லது பலவீனமான நிலை இருந்தால் அத்தகைய நபர் கம்பிகளுக்கு பின்னால் செல்ல வேண்டியிருக்கும், சிறைப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இவர்கள் மக்களுடைய பணத்தை சுவாகா பண்ணி செயல்படுவார்கள். அது அசுப சனியின் விளையாட்டால் இவர்கள் சிறை தண்டனை பெற்று சிரமப்படுவார்கள். ஆகவே சனியின் பலம் பெற முக்கியமாக இருப்பது சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபட வேண்டும். எண்ணெய் வித்துக்களை ஏழைகளுக்கு கொடுங்கள். சனிக்கிழமை அன்று நல்ல கருப்பு ஆடை அணிந்து கருப்பு உளுத்தம் பருப்பை தானம் செய்யலாம். சனி பகவானின் மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆக இந்த மேற்கூறிய 4 கிரகங்களையும் ஒத்துழைப்புடன் அரசியலிலும் சரி, ஒரு நிறுவனத்தில் தலைமை பதவியிலும் சரி, ஒரு வியாபாரத்தில் தலைமை பதவியிலும் இருந்து வெற்றி பெறுவதற்கு சூரியன், சந்திரன், வியாழன், சனி ஆகிய இந்த 4 கிரகங்களுடைய தன்மையால் அந்த கிரகங்களை நீங்கள் ஈர்க்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செயல்பட்டு உங்களை பலப்படுத்தி கொண்டு நீங்கள் அதில் முன்னேறலாம். இல்லை என்றால் சிரமம்தான். ஒரு தொழிலாளியாகவும் ஒரு கடைநிலை ஊழியராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.